ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இது சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஜாபை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஜாபோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த லிங்கை டச் பண்ணுறேன். இந்த லிங்கை டச் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடுவீங்க. இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த ஜாப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் மேனேஜர் இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு ஜாப் வெளியிட்டிருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், லோன் கேசஸை வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இவங்க என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டில். இங்கே அப்ளை கிளிக் ஏர்ன்றது கொடுத்த உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியூ யூசர் ஐடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நியூ யூசர் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப்பை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பர்சனல் டீட்டெயிலெல்லாம் கொடுத்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனண்ட்டான ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு மொபைலில், அப்படி இல்லைன்னா மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டும் எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிஃபை இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிஃபைடாக இருக்கும். தேங்க்யூ.